ஆவி உலகம் தொடர்பாகம் 4 என்பது வயதுடைய நல்லவர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் மரணமடையும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். உலகியல் பற்றுள்ள மனிதர்களின் மரண காலத்தில் என்ன நடக்குமோ அதற்கு மாற்றாக எல்லாமே நடக்கும். கடைசி காலத்தில் உறவினர்கள் அவரிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். அவர் யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த தூரத்து உறவினர்கள் திடீரென்று அவரை பார்க்க வருவார்கள். அவரை கடைசி காலத்தில் பக்கத்தில் இருந்து கவனிக்க யாராவது ஒருவர் இருப்பார். அவரது மனதில் இறைவன் நாமம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் நல்லபடி இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டிருப்பார். மரணமடைய வேண்டிய நாள் வரும்போது அவருக்கே தெரிந்துவிடும். தெய்வங்களின் காட்சி அவருக்கு கிடைக்கும். நல்ல மனத்தெளிவு காணப்படும். முகத்தில் அன்பும் கருணையும் இருக்கும். அவரது இஷ்ட தெய்வத்தின் காட்சி கிடைக்கும் நேரத்தில் சூற்றுமுடல் உயிர் தூளுடலை விட்டு புறப்படும். உறவினர்கள் இறுதி சடங்குகளை செய்வார்கள். அப்போது வீட்டில் அமைதியான ஆன்மீக சூழல் நிலவும். அன்று முழுவதும் வீட்டில் இறைவனின் நாம ஜபம் அல்லது பஜனை நடந்து கொண்டிருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் உபவாசம் இருப்பார்கள். யாரும் ஆழமாட்டார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அழுதால் இறந்தவரின் ஆவி இந்த வீட்டை விட்டு நிம்மதியாக செல்லது என்பதால் யாரும் ஆழமாட்டார்கள். இறந்தவர் முக்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். உடல் எரிக்கப்படலாம் அல்லது புதைக்கப்படலாம். அனைத்தும் முடிந்த பிறகு இறைத்தூதர்கள் அல்லது தெய்வங்கள் அந்த புண்ணிய ஆத்மாவை அவரது இஷ்ட தெய்வத்திடம் அழைத்து செல்வார்கள். அந்த ஆன்மா மேல் உலகத்தை அடையும். அவர் அவருக்கு முக்தியை அருள்வார் அல்லது புண்ணிய ஆத்மாக்கள் வாழும் மேல் உலகில் அவர் வாழ்வார். அதன் பிறகு அவர் மீண்டும் இந்த மனித உலகிற்கு வரமாட்டார். இப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் மிக மிக குறைவு. எப்போதும் இறை சிந்தனையுடன் வாழ்பவர்கள், ஆசைகள் அனைத்தையும் வென்றவர்கள், புலன்களை அடக்கியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கே இப்படிப்பட்ட முடிவு ஏற்படும். இதற்கு சற்று கீழ்நிலையில் உள்ளவர்கள், அதாவது நல்லவர்கள், அதே நேரத்தில் குடும்பத்தில் சற்று பற்றும் பாசமும் உள்ளவர்கள், இவர்கள் மரணமடையும்போது என்ன நடக்கும்? இவர்கள் உடலை விட்டு ஆவி பிரியும்போது இதற்கு முன்பு இறந்த ஆவிகளை அவர் அங்கே பார்ப்பார். உறவினர்கள் ஆழ்வார்கள். குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரிடம் அவருக்கு பற்று இருக்கும். அவரது பிரிவை தாங்க முடியாமல் குடும்பத்தினர் தவிப்பார்கள். எனவே அந்த வீட்டை விட்டு அவரது ஆவி வேறு எங்கும் செல்ல விரும்பாது. வீட்டில் இருந்து கொண்டே குடும்பத்தினருக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த ஆவி விருப்பம் கொள்ளும். நல்ல சகுனம் அல்லது கெட்ட சகுனங்களை அறிந்து முன்கூட்டியே வீட்டில் உள்ளவர்களுக்கு எச்சரித்தல் அல்லது கனவின் மூலம் வந்து உணர்த்துதல், தீய ஆவிகள் வீட்டின் அருகில் வரவிடாமல் தடுத்தல், வீட்டை விட்டு யாராவது வெளியே செல்லும்போது அவருடனே அவருக்கு பாதுகாப்பாக செல்லுதல் போன்ற காரியங்களை அந்த ஆவி செய்யும். இது எதுவரை நடக்கும் என்றால், குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரை நினைக்கும் வரை, அவரை நினைத்து அழும் வரை. படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் அவரை மறந்துவிட்டால் அந்த ஆவி அதன் பிறகு பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த வீட்டில் மனிதனாகவோ அல்லது செல்லபிராணியாகவோ பிறவி எடுக்கும். ஆவிகள் சாபம் கொடுக்குமா, ஆசீர்வாதம் கொடுக்குமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன். உடலை எரித்தால் ஆவிகள் வராது என்பது உண்மையா? அகால மரணத்தில் இறப்பவர்கள்தான் ஆவிகளாக வருவார்களா? சிலர் ஒரு வருடம் நம்மை சுற்றி வாழ்வார்கள், பிறகு நம்மை விட்டு வெளியேறி விடுவார்களா? இந்த கேள்விக்கான பதில் நமது மதத்தை பொறுத்தவரை உடலை எரித்தாலும் புதைத்தாலும் பலன் ஒன்றுதான். ஆரியர்கள் உடலை எரிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. யாகங்கள் மூலம் தனக்கு பிடித்தவற்றை தேவர்களுக்கு வழங்குவதுதான் பண்டைய ஆரியர்களின் பழக்கம். அந்த வகையில் உடலை அக்னியில் தியாகம் செய்வது மிக உயர்ந்த யாகமாக முற்காலத்தில் கருதப்பட்டது. இப்படி செய்தால் உடல் மீது உள்ள பற்று மறையும். இறந்தவனின் ஆவி இந்த உலகிலிருந்து மேல் உலகிற்கு உடனே செல்லும் என்று நம்பினார்கள். பண்டைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்வதற்கான பல லோகங்கள் இருந்தன. அவற்றுள் முக்கியமானது பித்ருலோகம். முறையதாக உபநயனம் மேற்கொண்டு அதன்படி வாழும் மேலானவர்களுக்கு மட்டுமே பித்ருலோகத்தில் இடம் அளிக்கப்பட்டது. அவர்கள் மட்டுமேதான் உடலை விட்ட பிறகு பித்ருலோகத்தில் வாழ்வேன் என்று முழு நம்பிக்கையோடு வாழ்ந்து வருவார். ஆரிய சம்பிரதாயத்தை பின்பற்றாதவர்கள் பித்ருலோகம் செல்வதில்லை. அவர்களின் ஆவி இந்த உலகத்திலேயேதான் சுற்றும். பித்ருலோகம் பற்றி சிறிது பார்ப்போம். பித்ருலோகம் என்பது ஆரியர்களின் முன்னோர்கள் வாழும் உலகம். இதை தென்புலத்தார் என்பார்கள். வடபுலத்தார் என்றால் இமயமலை உச்சியில் வாழ்பவர்கள். இமயமலையின் பனிமூடிய சிகரத்திற்கு மேலே தேவலோகம், கைலாயம், வைகுண்டம், கந்தர்வலோகம் போன்ற பல உயர்ந்த லோகங்கள் இருப்பதாக முன்னோர் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகங்கள் பூமியை விட்டு வெளியே வெகு தூரத்தில் இருப்பதாக நினைக்கக்கூடாது. அது அப்படி அல்ல.
நாம் வாழும் உலகம் தூல உலகம். தேவர்கள் வாழும் உலகம் ஒளி உலகம். பேய்கள் ஆவிகள் வாழும் உலகம் இருள் உலகம். எல்லாமே இந்த பூமியில்தான் இருக்கின்றன. தேவர்களின் உடல் மனித உடலை விட பல மடங்கு பெரியது, ஒளி வீசக்கூடியது. அவர்களிடம் பல சக்திகள் இருக்கும். அதே நேரம் ஆவிகளின் உடல் மனித உடலை விட பல மடங்கு சிறியது. புண்ணிய பாப பலக்களுக்கு ஏற்ப சிறிய உடல் பெரிய உடல் அமைகிறது. இங்கே வடபுலத்தார் என்பது தேவர்கள் வாழும் உலகத்தை குறிக்கிறது. இது இமயமலையின் உச்சியில் பனிமூடிய பகுதியில் உள்ளது. தற்போது உள்ள திபெத்தின் மேற்பகுதி என்றும் சொல்லலாம். தென்புலத்தார் என்பது பித்ருக்கள் வாழும்